ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 109வது வசனத்தில், குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதன் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹ்ரு قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا. இந்த பூமியில் உள்ள கடலை மையாக ஆக்கி, சுப்ஹானல்லாஹ், கடல் எவ்வளவு நீளமானது, எவ்வளவு கீழே ஆழமாக செல்லக்கூடியது. யார் அறிந்தவர்கள் அதனுடைய ஆழத்தை? அல்லாஹ்வை தவிர. அவ்வளவு ஆழமான நீளமான அந்த கடல் முழுவதையும் மையாக ஆக்கி அல்லாஹுடைய கலிமாவை, அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய இல்மின் மகத்துவத்தை, அல்லாஹுடைய ஞானத்தின் மகத்துவத்தை எழுத ஆரம்பித்தால் கடல்களுடைய மை அனைத்தும் தீர்ந்துவிடும். قبل أن تنفذ كلمات ربي, என் ரப்புடைய வார்த்தைகளை எழுதி முடிப்பதற்கு முன்னால் ولو جئنا بمثله مددا, இன்னும் அதிகமாக கடல்களை கொண்டு வந்தாலும் அல்லாஹுடைய வார்த்தைகளை, அல்லாஹுடைய இல்மை, அல்லாஹுடைய அறிவை, அல்லாஹுடைய ஞானத்தை, அல்லாஹுடைய அந்த மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுல் அதீம், அல்லாஹ் அவ்வளவு மகத்துவம் மிக்கவன். குர்ஆனுடைய சில வசனங்கள் அதை நமக்கு விளக்குகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை கவனியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபித்தோழர் கேட்கிறார், என் தாயே, அல்லாஹுடைய தூதரோடு ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்ததா, அதை எனக்கு சொல்லுங்கள் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அப்படியா என்று கூறி அமைதியாக இருந்து சில நேரம் கழித்ததற்கு பிறகு சொன்னார்கள், தோழரே, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லவா? ஒரு இரவு சொன்னார்கள், ஆயிஷா, என்னை விடு, நான் அல்லாஹ்வை வணங்கப் போகிறேன் என்று. அப்போது நான் சொன்னேன், அல்லாஹுடைய தூதரே, உங்களையும் நேசிக்கிறேன், உங்களுக்கு மகிழ்வு தரக்கூடியதையும் நான் நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ரசூல் அழுகிறார்கள். எதற்காக அந்த அழுகை தெரியுமா? கவனியுங்கள் பின்னால். ரசூல் அழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய நெஞ்சு பகுதி முழுவதும் நனைந்து விடுகிறது. அவர்கள் ருக்கு செய்கிறார்கள், அவர்கள் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி அனைத்தும் நனைந்து விடுகிறது. அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுகிறார்கள். அவர் நிற்கின்ற இடமெல்லாம் நனைந்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய அழுகையால் அந்த சபையே நிரம்புகிறது. சுப்ஹானல்லாஹ். அப்போது காலை வந்துவிட்டது. காலை பிலால் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதானை கூற வரக்கூடிய பிலால் வரும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிலால் வருகிறார், ரசூலுடைய அழுகையை பார்க்கிறார். அந்த நேசரிடத்திலே கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று. பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலால், அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு சொன்னார்கள், பிலாலே, இந்த இரவு ஒரு வசனம் இறக்கப்பட்டது, வைலுன் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா. யார் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவர் மீது நாசம் உண்டாகும். பிலாலே, அல்லாஹ்வுடைய ரசூல் அழுதது இந்த வசனத்தை குறித்துதான். இந்த வசனம் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல் இம்ரானுடைய 190வது வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளுடைய படைப்பில், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவையும் பகலையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைப்பதில் அத்தாட்சிகள் இருக்கின்றது சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு என்ற வசனம். பிலாலே, இதை ஒருவர் ஓதி சிந்திக்கவில்லை என்றால் அல்லாஹ் அந்த கூட்டத்திலிருந்து எம்மை பாதுகாப்பானாக, அவர் மீது நாசம் உண்டாகும் பிலாலே என்று சொன்னார்கள். வானத்தை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, யாராவது அதை தூக்கி நிறுத்தி பிடித்திருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ். பூமியை பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, சுழன்று கொண்டிருக்கிறது. ஏதாவது அடையாளம் நமக்கு தெரிகிறதா? 7 வானங்களை அமைத்தவன் யார்? இந்த பூமியை அமைத்தவன் யார்? அதில் ஏதாவது குறையை அல்லாஹ் வைத்திருக்கிறானா? அந்த வானத்தில் ஏதாவது பிளவை அல்லாஹ் வைத்திருக்கிறானா? குர்ஆன் கேட்கிறது, அஃபலம் யன்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹா அஃபலம் யன்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும்
கைஃப பனைனாஹா வஸய்யன்னாஹா வமா லஹா மின் ஃபுரூஜ். வானங்களை பாருங்கள், அல்லாஹ் அதை எப்படி அமைத்திருக்கிறான் ஒழுங்காக. அல்லாஹு அக்பர். அந்த பார்வை கூட அந்த வானத்தை எட்டிவிட முடியாது, அவ்வளவு பிரம்மாண்ட வானம். அஃபலம் யன்துரு இல ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா. அதை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான். வஸய்யன்னாஹா, அதை எப்படி அல்லாஹ் அலங்கரித்திருக்கிறான் சூரியனை கொண்டு. இந்த சூரியனின் பிரகாசம் எவ்வளவு பெரிய ஒளி கதிர்களை அது வீசுகிறது இந்த பூமி நிரப்ப வெளிச்சமாக்குவதற்கு. வஸய்யன்னாஹா, நட்சத்திரங்களை எல்லாம் அமைத்திருக்கிறான். எப்படி? இந்த பூமியை விட பல மடங்கு உயர்வான பெரிய நட்சத்திரங்களை. வஸய்யன்னாஹா, சந்திரனை எல்லாம் அமைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அதனுடைய அழகை யார் விவரிக்க முடியும்? வமா லஹா மின் ஃபுரூஜ், அதில் ஏதாவது பிளவு இருக்கிறதா? அல்லாஹ் அதில் எதையாவது குறையாக வைத்திருக்கிறாளா? மா தரா ஃபீ ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாஊத் ஃபர்ஜிஇல் பஸர் ஹல் தரா மின் ஃபுதூர். எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப பாருங்கள், அதில் ஏதாவது குறை இருக்கிறதா? அதில் ஏதாவது பிளவு இருக்கிறதா? எவ்வளவு பிரம்மாண்ட அமைப்பு அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹு அக்பர். வானம், பூமி, கடல், மலைகள். அல்லாஹு அக்பர். ஒரு மலையை நாம் பார்க்கிறோம், அதை விட 2 மடங்கு அல்லாஹ் பூமியில் வைத்திருக்கிறான், அந்த மலை உறுதியாக நிற்பதற்காக. காடுகள், கடல், அந்த கடலுடைய நீளம் என்ன, அந்த கடலுடைய ஆழம் என்ன அறிந்தவர் யார் இந்த உலகத்திலே? சில கிலோமீட்டர் தூரத்திற்கு பிறகு கடலில் யாரும் பயணிக்க முடியாது, இருளாகிவிடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதில் எத்தனை கோடி படைப்பினங்கள், எத்தனை கோடி மீனினங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய படைப்பின் மகத்துவம், அவன் படைத்த மலக்குகளுடைய மகத்துவம், அவன் படைத்த மனிதர்களுடைய அமைப்பின் மகத்துவம். இந்த உடலில் உள்ள உறுப்புகள், அது ஓடக்கூடிய நரம்புகள், அதில் ஓடக்கூடிய அணுக்கள், இரத்த ஓட்ட நாளங்கள். அல்லாஹு அக்பர். இதய துடிப்பு, மூளையின் சிந்தனை, அது சிந்திக்கக்கூடிய முறை, உலகில் படைத்த நிறங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற உணவுகள், ரிஸ்குகள், அல்லாஹ் மழையை பொழிய வைப்பது, அல்லாஹ் இடியை இடிக்க வைப்பது, அல்லாஹ் மேகங்களை நகர்த்துவது, சூரியனை உதிக்க வைப்பது, சந்திரனை உதிக்க வைப்பது, நட்சத்திரங்கள் வானத்தில் மிளிர்வது. இப்படி எந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் குறைவு இருக்கிறது? அந்த இறைவனுடைய படைப்பில் யார் குறையை சொல்ல முடியும்? படைத்தவன் அவன், அதை ஒழுங்குபடுத்தியவன் அவன், அதை நிர்வகிப்பவன் அவன், அதற்கு உணவளிப்பவன் அவன். அல்லாஹு அக்பர். எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவம் மிக்கவன். இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஸபாவாத்து ஸப்உ வல் அர்தூன ஸப்உ ஃபி கஃபிர் ரஹ்மான் இல்லா கஹர்தலத்தின் ஃபி யதி அஹதிக்கும். இவ்வளவு பிரம்மாண்ட படைப்பை படைத்த அந்த ரஹ்மான் எவ்வளவு பிரம்மாண்டமானவன் தெரியுமா? இந்த 7 வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய ஒரு கரத்தில் வைத்தால், உங்களுடைய கரத்தில் ஒரு கடுகு இருந்தால் எப்படியோ அப்படித்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். சிந்தித்து பாருங்கள், அதில் அத்தாட்சிகள் உண்டு சிந்திக்கக்கூடியவர்களுக்கு. வானத்தை பார், பூமியை பார், மலையை பார், கடல்களை பார், பட்டாம்பூச்சியை பார். இப்படி அல்லாஹ்வுடைய படைப்பில் சிறியது பெரியது என எல்லாவற்றையும் பார். அதை படைத்தவனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்துச் சொல்லும். உன்னை பார், உன்னுடைய உறுப்புகளை அமைத்த முறையை பார், அதை ஒழுங்குபடுத்திய முறையை பார். இதயம் துடிப்பதற்கு உன் இரத்தத்தில் எத்தனை நாளங்கள் ஓடுகிறது என்பதை பார். நீ நாவை அசைப்பதற்கு எத்தனை உறுப்புகள் தேவை என்று பார். அல்லாஹு அக்பர். இப்படி பேசிக்கொண்டே போகலாம். கடல்கள் தீர்ந்துவிடும், கடல்கள் தீர்ந்துவிடும். எத்துணை கடல்களை கொண்டு வந்தாலும் சரி, பூமி முழுக்க பேனாவாக மாற்றினாலும் சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதி முடிக்க முடியாது.